தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை தேவன் நமக்கு தந்தபடினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 8 நாட்கள் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் நம்மை வழி நடத்தி இந்த 9வது நாளை காண செய்தாரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தந்தாரே. அதற்காக கர்த்தருடைய நாமத்தை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தம்முடைய தயவினாலும் மாறாத தம்முடைய இரக்கத்தினாலும் நம்மேல் வைத்த அன்பினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்தி அதிசயமாய் நடத்தி வருகிற நல்ல கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, நான் உன்னை சிருஷ்டித்தவரும், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசை கூட வாசிக்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை பார்த்து நீ என்னுடையவன் என்று நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த என்னுடையவன் என்கிற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முன்பு நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தவான்களும் ஆகுவதற்கு குற்றமற்றவர்களாக இருப்பதற்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று படிக்கிறோம். முன்பு மனதிலே தேவனுக்கு சத்துருவாயிருந்தோம். இன்னும் ரோமர் நிருபக்காரன் சொல்லும்போது, ரோமர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம், நாம் பலனற்றோளா இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலன் இல்லாத ஜனமாக பலனற்றவர்களாயிருந்தோம். 8ஆம் வசனத்திலே, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று படிக்கிறோம். இன்னும் 10ஆம் வசனத்திலே, நம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இங்கே மனதிலே சத்துருவாயிருந்தோம், பலனற்றவர்களாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு சத்துருக்களாயிருந்த நம்மை சொந்தம், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய் மாற்றினார் என்று கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிரயத்தில் கொல்லப்பட்டதினாலே, கிரயத்திற்கு பணம் செலுத்தி வாங்கினதினாலே, இரத்தத்தை சிந்தி மீட்டதினாலே, 2வது பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை நமக்கு தந்ததினாலே, 3வது உடன்படிக்கையினாலே உங்களையும் என்னையும் அவருடையவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மேல் வைத்திருக்கிற அன்பு எத்தனை பெரியது. பலனற்றவர்களாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம், கிறிஸ்து தேவனுக்கு சத்துருக்களாயிருந்தோம், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஒளியில் அல்ல இருளிலே கிடந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி தேவனற்றவர்களாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தோம், வாக்கு தத்தத்திற்கு அந்நியராயிருந்தோம். இப்படிப்பட்ட உங்களை என்னையும் கர்த்தர் இந்த நாளிலே நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சந்தோஷம். கர்த்தர் நம்மை அவருடையவர்களாய், அவருக்கு சொந்தமாய், அவருடைய சொந்த ஜனமாய் உங்களை என்னையும் மீட்டிருக்கிறதுனாலே
உரிமை பாராட்டுகிறதுனாலே நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ஒரு வார்த்தையை கூட இந்த வாரத்தில் நாம் எப்படி அவர்களுடையவர்களாய் மாறி இருக்கிறோம், எப்படிப்பட்ட ஜீவியம் செய்தால் நாம் அவர்களுடைய இருப்போம் என்பதை கொஞ்சம் கூட ஆழமாய் நாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது, நான் இன்னும் அவருக்கு சொந்தமாய், இன்னும் அவருடைய சொந்தமாய் நான் மாறணும், இன்னும் கர்த்தர் என்னை நீ என்னுடையவன் என்னுடையவன் என்று சொல்லணும். நானும் அவரை பார்த்து நீ நேசர் என்னுடையவர் என்று சொல்லுகிற அந்த உறவுக்குள்ளே நான் கடந்து வர விரும்புகிறேன்னு சொல்றவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஆண்டவரே இந்த உறவை எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை படிக்கும்போது நாம் எப்படி அவர்களுடைய இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படியானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறதா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லை என்ன ஆவி இருக்கிறது? லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது சீஷர்களை பார்த்து ஆண்டவர் விதமாய் கேட்கிறார், நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவர்களை பார்த்து வருத்தத்தோடு துக்கத்தோடு கேட்கிறார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படி அவர் கேட்டார்? ஏன் அப்படி கேட்டார்? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 54வது வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கென்றே வந்தார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம்பரியமானவர்களே, பழி வாங்குகிற சுபாவம் சீஷர்களுக்குள் இருந்ததுனாலே சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்ன ஆவி இருக்கிறீர்கள்? எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை எலியாவை போல அக்கினி இறக்கி அழிச்சிடலாமா ஆண்டவரே, அது உமக்கு சித்தமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஆத்மாவை அழிக்கிறதற்கு அல்ல, கர்த்தர் ஸ்தோத்திரம், அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். மற்ற அழியும், மற்ற வெட்டும், குத்தும் அப்படின்னு ஜெபிக்கிறவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன ஆவியுடையவர்களா இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துரு விழும்போது சந்தோஷப்படுவோமானால் நம்முடைய ஆவி சரியில்லை என்ற அர்த்தம். இப்படி நிறைய சத்தியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் கிறிஸ்துவின் ஆவி நமக்கு தேவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் ஆவி என்ன ஆவி? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எது நம்ம கிறிஸ்துவின் ஆவி? ஒவ்வொன்றாய் தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 1 பேதுரு 1 Peter chapter 5 verse 5 அங்கே படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், பேதுரு நிருபக்காரன் ஒன்றை அணிந்து கொள்ளும்படி நமக்கு கட்டளையிடுகிறார். அந்தபடி இளைஞர்களே, மூப்பர்களே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மனத்தாழ்மை, தாழ்மையின் சிந்தை. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதையே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 12வது வசனத்திலே, கொலோசியர் 3:12 நாம் படிக்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமாய்
பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் ஆவியை குறித்து இங்கே சொல்லுகிற தாழ்மையின் சிந்தை, தாழ்மையின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஹம்பிள்னஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். சிலர் சரீரத்தில் தாழ்த்துவாங்க, ஆனா மனத்தாழ்மை இருக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவின் ஆவி மனத்தாழ்மையுள்ள ஆவி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு போர் சேவகன் இயேசு வாரினால் அடித்து சிலுவை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். இந்த இயேசு இவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவகுமாரன், பிதாவின் மடியிலே இருந்த ஒரே பேரான குமாரன், தேவனுடைய நேச புத்திரன். இந்த அவருக்கென்றும் அவருக்காக எல்லாம் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட தெய்வம் ஒரு போர் சேவனுடைய வார்த்தை கேட்டு அப்படியே நடக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, அப்படியானால் இயேசுவின் தாழ்மை எத்தனை எத்தனை எத்தனை! இந்த மனத்தாழ்மை, நான் படித்தவன், நான் பெரிய ஜாதிக்காரன், நான் அப்படிப்பட்டவன், நான் சீனியர் பாஸ்டர், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இதெல்லாம் விட்டுட்டு தாழ்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்மையாய் நடக்க கற்றுக்கொள்வோம். மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து, இளைஞரே மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எந்த விதத்திலேயும் எதிலேயும் நாம் பெருமை பாராட்டக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மையின் ஆவி, தாழ்மையின் சிந்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையை தரித்துக் கொள்வோம். இயேசு எல்லா இடத்திலேயும் மனத்தாழ்மையாய் நடந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயும் ஆணவத்தில் அவர் பேசல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனத்தாழ்மையாய் இயேசு ஜீவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவனாயிருக்கிறேன். ஐ am meek and humble. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தாழ்மையாயிருந்தார். அவருடைய ஜீவியத்தில் தாழ்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடையில தாழ்மை, பேச்சில தாழ்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களிலும் என்னிலும் கூட கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மை, மாயமான தாழ்மை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த தாழ்மையின் ஆவி உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருப்பதாக. இரண்டாவது கிறிஸ்துவின் ஆவி என்ன? இரண்டாவது கிறிஸ்துவின் ஆவி என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, பிலிப்பியன்ஸ் chapter 2 5-8, 5-8 வரைக்கும் படிக்கும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டும் மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவை குறித்து அழகாய் அப்போஸ்தலன் அழகாய் சொல்லுகிறார். அவர் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். நம்முடைய இயேசு ஈக்குவல் டு அவர் ஃபாதர். அவர் ஜீசஸ் இஸ் ஈக்குவல் டு அவர் ஃபாதர். தேவனுக்கு சமமாயிருந்தார், தேவனாகவே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனாயிருந்தவர் மனுஷ ரூபம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷ சாயலானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இவ்வளோ பெரிய தாழ்மையை ஜீவியத்தை அவர் செய்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், தூதர்கள் நடுவிலே இருந்து தேவன், பிதாவின் ஒரே பேரான குமாரன், பிதாவின் மடியில் இருந்தவர் இந்த பூமிக்கு வந்தார் மனுஷ ரூபமாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அடிமையின் ரூபமாய், அடிமையிலும் அடிமையாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இந்த இயேசு சீசருடைய கால்களை கழுவினார். அவர் தாழ்மையின் அடையாளம்.
கிறிஸ்து ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் என்று சொல்லி ஒரு மாதிரியை வைத்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் தாழ்மையின் மாதிரி. இளையவர்களுக்கு முன்பாக, அற்பமானவர்களுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையின் மரண பரியந்தும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை மீட்கிறதுக்காக ஒரு இடத்திலேயும் தன்னை குறித்து மேன்மையாய் அவர் பேசினதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சின்ன ஆசீர்வாதம் வந்துட்டாலே, ஒரு கார் வாங்கிட்டாலே, ஒரு ஃபோன் வாங்கிட்டாலே, பேச்சு, நடை, பார்வை எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணிட்டாலே கையில பிடிக்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம ஜீவியத்தில் தாழ்மையின் சுபாவம் தேவை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அது என்ன? இன்னும் தாழ்த்துகிறது. பிதா அவரை தாழ்த்த புடமிட ஒப்பு கொடுத்தார். நொறுக்க சித்தமானார். நொறுக்கப்பட்ட வேளையில பிதாவை தான் நோக்கி பார்த்தாரே தவிர அவர் தன்னை உயர்த்தல. யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என்னை போய் இப்படி பண்றீங்களே அப்படிலாம் அவர் பேசல. தாழ்த்தினார். மனுஷ ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபமாய் மாறினார். அந்த ஆவி உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் இல்லை. மனத்தாழ்மை. இரண்டாவதாக தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அடிமையின் ரூபம் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது கிறிஸ்துவின் சிந்தை என்ன? 1 பேதுரு 4 அதிகாரம் 1 நாம் படிக்கும்போது, 1 Peter chapter 4 verse 1, அங்கே பேதுரு அப்போஸ்தலன் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுபடும் சிந்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவினுடைய ஆவி என்ன? வேலை வாங்குற ஆவி இல்லை, அவரே வேலை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கொஞ்சம் ஊழியத்தில் சீனியர் ஆயிட்டா எப்படி, ஏய் இங்க வா, ஏய் இங்க போ, அவனை இவனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தாழ்மையெல்லாம் போயிட்டு கேட்டா நாங்கள் சீனியர் ஜூனியர் அப்படிதான் நடத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ள பாடுபடுகிற சிந்தை வேணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். மார்க்கு 10 அதிகாரம். மார்க்கு 10 அதிகாரத்தில் 45வது வசனத்தை படிக்கும்போது, மார்க்கு சுவிசேஷகன் இயேசுவை குறித்து சொல்லுகிறான். மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்தபடியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படியாய் வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ இயேசுநாதர் ஊழியம் மற்றவங்களை செய்ய வைக்க வரல. நீ அதை செய், இதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்ய வரல. நாங்கள் சில சீனியர் பாஸ்டர்மார்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு ரெடி ஆகணும். 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆராதனை. 8:30 மணிக்கு இந்த ஜிப்பாவை அயன் பண்ணுவாங்க. அயன் பண்ணி கொடுத்துட்டு நாம ஆயத்தமாகி போகும்போது லேட் ஆயிரும். நீ என்னடா ஊழியக்கார, நீ லேட்டா வரேன்னு சொல்லி ஏசுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னுடைய கையினால ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனா மற்றவர்களை குற்றப்படுத்துறதுல ஆயத்தமா இருப்பான். இவ்வளவு நேரம் தூங்குற தூக்கத்தின் ஆவி உடையவனே. ஆனா தாங்க மாத்திரம் எல்லா காரியங்களையும் செய்வான். தாழ்மையாய் சொல்லுகிறேன். மாமனார் மாமியார் மருமக சண்டைங்க இருக்கக்கூடாது. தாழ்மையின் ஆவி, பாடுபடுகிற சிந்தை. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படியாய் வரல, ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியம் செய்தார், அதோடு கூட மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுத்தார்.
ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்தார். தன் ஜீவனை மேன்மை பாராட்டல. அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்பல. மற்றவங்களை எல்லாம் பாடுபட வச்சுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க விரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை மீட்கும் பொருளாய் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை வைத்து அவர் ஊழியம் செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பாடுபடுகிற சிந்தை, தாழ்மையின் சிந்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனத்தாழ்மையின் சிந்தை, இதெல்லாம் நமக்கு தேவை. கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாடுபடும் தேவ சித்தத்தின்படி பாடுபடணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், மார்க் 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ளணும். இயேசுவிடத்தில் நிறைய கற்றுக்கொள்ளணும். சீஷன் என்றால் லேர்னர், கற்றுக்கொள்கிறவன் என்ற அர்த்தம். நாம் சீஷர்களாய் மாறுவோம். அவரிடத்தில் கற்றுக்கொள்வோம். இயேசுவை போல பேசுவது எப்படி, இயேசுவை போல ஜீவிப்பது எப்படி, இயேசுவை போல பார்ப்பது எப்படி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில கற்றுக்கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் கிறிஸ்துவின் ஆவி அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டு, பரிசுத்தம் உள்ள ஆவி. ரோமர் 1:5 பரிசுத்தம் உள்ள ஆவி. ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப பரிசுத்தம் உள்ள ஆவி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆவி, நம்முடைய மனது நம்முடைய சிந்தையின் இருப்பிடமாயிருக்கிறது. சிந்தைகளின் மையம், சென்டர் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனது. இந்த மனதை கெடுக்க பிசாசு கிரியை செய்கிறான். ஏவாளின் மனதை கெடுத்தது போல நம்முடைய மனதை கெடுக்க சத்துரு போராடுகிறான். நம் மனது கெடுக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. வீணான சிந்தை, கேடான சிந்தை, இந்த சிந்தைக்கு இடம் கொடுக்க கூடாது. மனது பாதுகாக்கப்படும், ஆவி பாதுகாக்கப்படணும். மனத்தாழ்மையின் ஆவினால், கீழ்ப்படிதலின் ஆவினால், கிறிஸ்து பாடுபடுகிற சிந்தையினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்தமுள்ள ஆவி. கேட்கிறவங்களுக்கு சாந்தத்தோட பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆவி நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்முடைய மனது கெடுக்கப்படாமல் இருக்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரோமர் 1:21-28 படிக்கும்போது, தேவனை தேவன் என்று அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரையாமலும் இருந்தனாலே சிந்தனையில வீணரானார்கள். கேடான சிந்தைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். வீணான சிந்தை, கேடான சிந்தை வராதபடிக்கு நல்ல தோத்திரம் பண்ணணும். 119:13 சங்கீதத்தில், வேதத்தில் பிரியமாயிருந்து பொல்லாத சிந்தனை வெறுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்ம ஜீவியத்திலேயும் பொல்லாத சிந்தனை வெறுக்கணும், வேதத்தை நேசிக்கணும். 1 பேதுரு 1:13 மனதின் அறை கட்டப்படணும். சத்தியத்தாலே மனது நிரப்பப்படணும். வசனத்தால் இருதயம் நிரப்பப்படணும். அப்பதான் இந்த சிந்தை சுத்தமாய் காக்கப்படும். நமக்குள்ளே வீணான சிந்தை, கேடான சிந்தை, இருமாப்பான சிந்தை, பழி வாங்குகிற சிந்தை, மற்றொரு உடைக்கிற சிந்தை, இதெல்லாம் நமக்கு வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனத்தாழ்மையை தரித்துக் கொள்வோம். இயேசு மனத்தாழ்மையாயிருந்தார். இயேசு கீழ்ப்படிந்தவராயிருந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். தாழ்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுபடுகிற சிந்தை. மற்றவங்களை வேலை வாங்குறவங்களாவே இருக்காம, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விரலினால ஒரு சின்ன வேலை கூட செய்யாம மற்றவர்களுக்கு வேலையை கட்டளையிட்டுட்டே இருக்கக்கூடாது. கடைசியாக சாந்தம். சாந்தமாய் உபதேசிக்கணும், சாந்தமாய் பேசணும், சாந்தமாய் நடக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு எனக்கு தந்து கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாக இருந்து அவருக்கு சொந்தமாக மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒப்பு கொடுப்போமா? நமக்கும் கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று படிக்கிறோம். எங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியை தந்து நாங்கள் உம்முடையவர்கள் என்கிற மனசாட்சியில் தைரியம் உண்டாகட்டும். மனத்தாழ்மையை தரித்து கொள்ள, பாடுபடுகிற சிந்தையை தரித்து கொள்ள,
ஊழியம் கொள்கிறவர்களாய் அல்ல, ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை மாற ஆண்டவரே சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க, கிறிஸ்தியேசுவில் இருந்த அந்த சுபாவம் எங்களுக்குள்ள உருவாக்கப்பட, அந்த ஆவி எங்களை ஆளுகை செய்ய, அந்நிய ஆவிகள் எங்களை வேண்டாம், எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். தாவே, நீ என்னுடையவன் என்று நீர் சொல்லத்தக்கதாய் கிறிஸ்துவின் ஆவி எங்களை தங்கி இருக்கட்டும், வாசமா இருக்கட்டும். அது எங்களுக்குள்ள வியாபரிக்கட்டும். அந்த ஆவி எங்களிலிருந்து வாசமாய் புறப்பட்டு போகட்டும். கிருபை உண்டாக நினைந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.